உலகத்துல எல்லாரும் தங்களோட பிரச்சனைகளை பத்தி வெளியில பேசலாம். ஆனா காவல்துறை, ராணுவம், துணை ராணுவ படை இவங்களுக்கு தங்களோட பிரச்சனையை பொது வழியில எப்பவுமே பேச முடியாது. அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாது, பொது வெளியில கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் காவல்துறையில உள்ளவங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு அவங்களுக்கு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மிக முக்கியமான முதலாவது பேசிக் பே. இதுவரைக்கும் காவலர்களுக்கு இருக்கிற பேசிக் பே 18,200 ரூபாய். இதை தளபதி விஜய் அவர்கள் 25,000 ரூபாய் கூட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. பேசிக் பே கூடும்போது மற்ற அலோன்சஸ் எல்லாம் கூடி கிடைக்கும். அடுத்ததா 1000 இந்த செலவைப்படி ஒண்ணு கொடுப்பாங்க, அதை 1000 உயர்த்தி பண்ணியிருக்காரு. அடுத்து காவலர் நல மருத்துவமனைகள், குறிப்பிட்ட சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல காவலர் நல மருத்துவமனைகள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. மிக முக்கியமா கடைசியா உள்ள ஒரு விஷயம், காவலர்கள் பல இடத்துக்கு டியூட்டி போறாங்க. பெரிய பெரிய விஐபிஸ் வரும்போது பந்தோபஸ்துக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு சரியான கழிப்பிட வசதி இருக்கிறது கிடையாது, ஓய்வு எடுக்கிறது கிடையாது. அந்த ரோட்ல அந்த வெயில்ல நின்றுட்டே இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு ஓய்வறைகள் மற்றும் நடமாடும் கழிவறை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நடமான கழிவறையை வச்சு பயன்படுத்த முடியும். அதையும் வசதிகளும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ காவலர்களுக்கு அவங்க பிரச்சனையை உணர்ந்து இவ்வளவு நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்கிற தளபதி வர்ற தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதை விடையும் நிறைய திட்டங்களை அறிவிப்பார். உலகத்துல எல்லாரும் தங்களோட பிரச்சனைகளை பத்தி வெளியில பேசலாம். ஆனா காவல்துறை, ராணுவம், துணை ராணுவ படை இவங்களுக்கு தங்களோட பிரச்சனையை பொது வழியில எப்பவுமே பேச முடியாது. அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாது, பொது வெளியில கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் காவல்துறையில உள்ளவங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு அவங்களுக்கு பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மிக முக்கியமான முதலாவது பேசிக் பே. இதுவரைக்கும் காவலர்களுக்கு இருக்கிற பேசிக் பே 18,200 ரூபாய். இதை தளபதி விஜய் அவர்கள் 25,000 ரூபாய் கூட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. பேசிக் பே கூடும்போது மற்ற அலோன்சஸ் எல்லாம் கூடி கிடைக்கும். அடுத்ததா 1000 இந்த செலவைப்படி ஒண்ணு கொடுப்பாங்க, அதை 1000 உயர்த்தி பண்ணியிருக்காரு. அடுத்து காவலர் நல மருத்துவமனைகள், குறிப்பிட்ட சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல காவலர் நல மருத்துவமனைகள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. மிக முக்கியமா கடைசியா உள்ள ஒரு விஷயம், காவலர்கள் பல இடத்துக்கு டியூட்டி போறாங்க. பெரிய பெரிய விஐபிஸ் வரும்போது பந்தோபஸ்துக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு சரியான கழிப்பிட வசதி இருக்கிறது கிடையாது, ஓய்வு எடுக்கிறது கிடையாது. அந்த ரோட்ல அந்த வெயில்ல நின்றுட்டே இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு ஓய்வறைகள் மற்றும் நடமாடும் கழிவறை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நடமான கழிவறையை வச்சு பயன்படுத்த முடியும். அதையும் வசதிகளும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ காவலர்களுக்கு அவங்க பிரச்சனையை உணர்ந்து இவ்வளவு நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்கிற தளபதி வர்ற தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதை விடையும் நிறைய திட்டங்களை அறிவிப்பார்.